ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 85வது சங்கீதம் 12வது வசனம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நம்முடைய தேசத்துக்கு நன்மையானதை தந்து நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்க வேண்டுமென்றால் அந்த தேசம் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அவர்கள் ஜெபத்தை கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்ற கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவரை அறிந்த அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாகிய நாம் தேவனுடைய முகத்தை தேடி நாடி பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய தேசத்துக்கு நன்மையை சேமத்தை கர்த்தர் தருவார். தேசமும் தன்னுடைய பலனை கொடுக்கும். நாம் நீதி நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்கிறது தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மனத்தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார். தேவனாகிய கர்த்தர் விரும்புவது உண்மை. நீங்கள் ஒருவரோடொருவர் உண்மை பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் மேற்க நியாயம் தேருங்கள். ஒருவனும் மற்றவனுக்கு விரோதமாய் தன் இருதயத்திலே தீங்கு செய்யாமலும் பொய்யானை இடாமலும் அதன் மேல் பிரியப்படாமலும் இருங்கள் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடப்பதையே கர்த்தர் விரும்புகிறார். அவர் வெறுக்கிறவைகளை நாம் வெறுத்து அவர் விரும்புகிறவைகளை செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எங்கள் தரித்திரனை மிதித்து நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒளிமுக வாசல்களிலே ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்களே என்று கர்த்தர் சொன்னார். அப்படிப்பட்ட தேசம் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் நம்முடைய தேசத்தின் மேல் பிரியம் வைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவர் அருவருக்கிற காரியங்களை நாம் அருவருத்து அகற்றி தேவன் விரும்புகிற காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாம திறப்பிலை நின்று நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்முடைய தேசத்துக்கு மனம் இறங்கி நம் நிமித்தம் நம்முடைய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பாவ அடிமைத்தனத்திலிருந்தும் விக்கிரகாவின் பிடியிலிருந்தும் சாபத்திலிருந்தும் வறுமையிலிருந்தும் நம்மை விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் கிருபையும் சத்தியமும் சந்திக்கும் இடமாகிய சிலுவையினிடத்திலே நமக்கு மீட்பு உண்டு, விடுதலை உண்டு. அங்குதான் நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று முத்தம் செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். நம்முடைய தேசமும் தன்னுடைய பலனை கொடுக்கும். கர்த்தரும் நன்மையானதை ஆசீர்வாதங்களை நமக்கு அருளி செய்வார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்ற வசனத்தின்படியாக கர்த்தர் நம்முடைய தேசத்திலே பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவாராக. ஜெபிப்போமா. இரக்கமும் அன்பும் உள்ள பரமபிதாவே, உம்முடைய வார்த்தைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கவும் நீதி நியாயம் செய்யவும் ஏழை எளிய மக்களுக்கு நீதி கிடைக்கவும் அவர்களை ஒடுக்காதபடி உண்மையை பேசி நீதியாய் நடந்து பிறருக்கு தீங்கு செய்யாதபடி பொய்யானை இடாதபடி எங்களை காத்து கொள்ளத்தக்கதான கிருபை தாங்க. சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவத்தின் தண்டனையிலிருந்தும் வறுமையின் பிடியிலிருந்தும் சாபத்திலிருந்தும் முற்றிலுமாக விடுதலை பெற்றுக்கொள்ளவும் எங்கள் தேசத்தின் மெய்யான சுதந்திரத்தை அனுபவிக்கத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் தேசத்தையும் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.